ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி கூட நயன்தாரா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் சேதுபதி கூட நயன்தாரா 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. என்னங்குது 3 படமா? ஆமாங்க, 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம், நம்ம விஜய் சேதுபதியினுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 37வது வயசில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் நயன்தாரா கூட ஜோடி சேர்ந்திருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி. இந்த படத்தை டேரக்டர் வந்து நம்ம நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் தான் விக்னேஷ் சிவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நயன்தாரா ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 40வது வயசில் இமைக்கான் நொடிகள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தை நயன்தாரா கூட ஜோடி சேர்ந்திருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி. இந்த படத்தை வந்து அஜய் ஞானமுத்து அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து ஹிப்ஹாப் தமிழை வந்து இசையமைச்சிருக்காப்புல. இதில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இதில் நயன்தாராவும் நம்ம விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய 44வது வயசில் காத்து வாக்கில் 2 காதல் படம் தாங்க. இந்த படத்துலேயே நயன்தாரா ஜோடிஷா நடிச்சிருக்காங்க நம்ம விஜய் சேதுபதி கூட. இதில் 2 கதாநாயகிங்க நம்ம சமந்தாவும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்லங்க. இதில் நயன்தாராவோட நடிப்பு எப்படி இருக்குது, சமந்தாவோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை விக்னேஷ் சிவன், அதாவது நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்ல. இதில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட நயன்தாரா 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.